ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற மாநிலங்கள்ல முக்கியமான மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த திடீர் மனமாற்றம் அப்படின்னு தான் ஒண்ணுமே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. என்னய்யா ஆச்சு இவருக்கு? வானம் 2ஆ பிளக்க போதா? இடி மின்னல்லாம் பயங்கரமா அடிக்க போதா? அப்படின்னு. எதுக்கு இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு வளர்ச்சி கொடுக்கிற மாநிலங்கள்ல முக்கியமான மாநிலமா தமிழ்நாடு திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? எதுக்கு இப்ப திடீர்னு அன்ப வாரி ஊத்துறாருன்னு தெரியல தமிழ்நாட்டு மேல. தமிழ்நாடு மக்கள் மேலயும், தமிழ்நாடு அரசு மேலயும். என்ன இது 2 பேருக்கு முட்டி மோதுவாங்களே. அதாவது தமிழ்நாடு அரசு இணக்கமா வந்தாலும், ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன பண்ணுவாரு? வெறப்பா நிப்பாரு. நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய மசோதாக்கள்ல இன்னமும் சைன் போடாம இருக்காரு. ஆனா, இப்ப என்ன திடீர்னு இறங்கி போறதுக்கான காரணம், தமிழ்நாட தல மேல தூக்கி வச்சு ஆடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சனா என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரிட் மனு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஆளுநர் போக்கு சரியில்லங்க. நாங்க குடுக்குற மசோதாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு சைனே போட மாட்டேங்கிறாரு. நாங்க சொல்றத என்ன ஏதுன்னு கூட காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு குட்டைய கலப்பி அவர் வெளிநடப்பு செஞ்சதிலும், அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யுஜிசி துணைவேந்தர்கள் குழு தேடுதல்ல ஆளுநர் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையா அவர் என்ன பண்ணாரு? முடிவு எடுத்தாரு. அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு ஆப்போசிட்டாவே என்ன பண்ணியிருந்தாரு? ஆளுநர் ரவி என்ன பண்ணியிருந்தாரு? நடந்துட்டு இருந்தாரு. இதை எதிர்த்து ஏற்கனவே ரிட் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. கூடுதலா இந்த துணைவேந்தர் தேடுதல் குழுல ஆளுநர் தன்னிச்சையா செயல்படுறாரு. இதையும் என்னன்னு விசாரிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? ஒரு வழக்க என்ன பண்ணாங்க? ஆட் பண்ணிக்கினாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு? கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? தமிழ்நாடு அரசு கூட இணக்கமா போணும். இல்லையா, நாங்க உள்ள நுழைஞ்சோன்னா, அதாவது உச்சநீதிமன்றம் உள்ள நுழைஞ்சுச்சுன்னா, அது வேற மாரி போயிடும். ஆபத்து உங்க ஆளுநருக்கு தான் ஐயா. அதனால உங்கள பார்த்து நடந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிச்சு என்ன பண்ணியிருக்காங்க? அனுப்பியிருக்காங்க. சோ அதோட விளைவு தான் ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன பண்ணியிருக்காரு? இப்போ தமிழ்நாடு அரச தல மேல தூக்கி வச்சு ஆடுறாரு. பரவாயில்ல. ஏன்னா, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நடந்ததுல, அந்த விவகாரமா இருந்தாலும் சரி, நிறைய பெண்களுக்கு ஆப்போசிட்டா விவகாரமா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகளா ஒண்ணு சேர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி கிட்ட லெட்டர் கொடுக்கும்போது அவரு பேசினாரு, பெண்களுக்கு மிக மோசமான மாநிலம் தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்ன. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லங்க தமிழ்நாடுல. என்னங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு மாநிலம் தாங்க பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு தர மாநிலம். இதுல வேற என்னன்னா, வட மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் இங்க வேலை செய்யறாங்கல்ல, அவங்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணாங்க? நிம்மதியா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு போறியாமா? நீ போய் வேலை செய். அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா போ அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா? அந்த அளவுக்கு பாதுகாப்பான செக்யூர்டான ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வட மாநிலத்துல நிறைய மாநிலங்கள் அது மாதிரிலாம் இல்ல. குறிப்பா டெல்லியில கூட அது மாதிரி இல்லங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கு. பெண்கள் முன்னேற்றத்திற்காக, பெண்கள் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டுல நிறைய திட்டங்கள் இருக்கு. நிறைய கல்விகள்ல நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் புகழாரம் சூட்டியிருக்காரு ஆளுநர் ஆர்.என். ரவி. ஏதோ ஒண்ணு இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரியல. இன்னொரு விஷயத்தை நம்ம உன்னிப்பா நோக்கி பார்க்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் வர சண்டே என்ன பாத்தீங்கன்னா, ஜனவரி 26 குடியரசு நாள். இந்த குடியரசு தின விழால நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி தான் கொடியேத்துவாரு. அப்ப தமிழ்நாடு அரசு கிட்ட ஒரு இணக்கமா தான் போய் ஆகணும். டீ பார்ட்டி கூப்பிடுவாரு. அப்ப தமிழ்நாடு அரசுலாம் போகணும். சோ இந்த இடத்துல நம்ம முரண்பாட வேணாம். நம்ம தமிழ்நாடு அரசுக்குள்ள கோச்சிக்க வேணாம். அப்ப நம்மள நோஸ் கட் பண்ணிடுவாங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? சுமூகமா போவோம், இணக்கமா போவோம் அப்படின்னு சொல்லிதான். அது ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா முக்கியமான காரணம் உச்சநீதிமன்றம் இவருக்கு வச்ச கொட்டு தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ அதனாலேயே ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன பண்றாரு? இப்போ தமிழ்நாடு அரசு கூட இணக்கமா போறாரு. தமிழ்நாடு அவர் பறைசாற்றாருன்னா அது பெரிய விஷயமா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் என்னென்ன போக போகுதுன்னு. சோ எதுவா இருந்தாலும் ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சோ இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.